நிறைய பேரு நம்முடைய சதக்காக்கள் எப்படி இருக்கு? ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சதக்கா கொடுப்போம். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? அரிசி வையும் கொடுப்போம், அது போல சேலை வையும் கொடுப்போம், வேட்டி வையும் கொடுப்போம், 500 ரூபாய் 1000 ரூபாய் என்ன செய்வோம்? சதக்கா கொடுப்போம், ஜக்காத்துடைய பணத்தை கொடுப்போம். சதக்கா ஜக்காத்துடைய பணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கும் நம்ம மக்களுக்கு தெரிகிறது இல்ல. முதலில் உங்களுடைய சதக்காவுடைய பொருளை, ஜக்காத்து பணத்தை குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்துல யார் கஷ்டப்படுறா? நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பி, நம்முடைய அம்மா வாப்பா, யார் நம்ம குடும்பத்தில் பலகீனமாக இருக்கிறார்களோ பொருளாதாரத்தில், அவர்களுக்கு முதலில் சதக்கா கொடுக்கணும், அவர்களுக்கு ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கணும். அதற்கு பிறகு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் யார் கஷ்டப்படுறா, யார் கடனாளியா இருக்கிறா, யார் குமர வச்சு கஷ்டப்படுறா, யார் தந்தை இல்லாம இருக்கிறா, யார் விதவையா இருக்கிறா, இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கணும், அடுத்து தெருவை பார்க்கணும், அடுத்து ஊரை பார்க்கணும். இப்படிதான் நம்முடைய சதக்காவினுடைய வழிமுறைகள் இருக்கணும். இதை விட்டுட்டு பக்கத்து ஊரு கொடுக்கறது, அங்க கொடுக்கறது, இங்க கொடுக்கறது, வெளியில கொடுத்தா தானே பெருமை, புகழ தேட முடியும். 10 பேரு கொடுத்தா தானே இவர் கொடுத்தாருப்பா, இவர் கொடுத்தாருப்பா, அரிசி மூடை வந்துச்சுப்பா, மல்லிகை ஜாமா வந்துச்சுப்பா. வெளியே கொடுக்கறது நோக்கம் இல்ல. முதலில் குடும்பம், பக்கத்து வீடு, அடுத்து நம்முடைய தெரு, அடுத்து நம்முடைய ஊரு. இதை கவர் பண்ணி தான் சதக்காவினுடைய பொருளை நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையும் கூட.